சொன்னது அழகிய உறவது அக்காதான், மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அம்மா, இன்னைக்கு சண்டே, என்ன ஸ்பெஷல்? ஒரு ஸ்பெஷலும் கிடையாது. இன்னும் விரதம் முடியல. ஓ, அது வேற இருக்குல்ல. ஓகே. ஆமா, ஏன் வாசக்கதவை சாத்தி வச்சிருக்கீங்க? அப்பா வெளியில போயிருக்காரு, நீ மாடியில இருந்த, நான் சமயக்கட்டுல இருக்கேன். அப்புறம் வாசக்கதவை எப்படி திறந்து வைக்கிறது? அதான் சாத்தி வச்சிருக்கேன். கரெக்ட் தான். அம்மா, நான் போய் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு வரட்டுமா? சரி, கொஞ்ச நேரம் இரு, சமையல் பண்ணிடுற, சாப்பிட்டு போ. அப்பா வந்துட்டார் போல இருக்கு. என்னம்மா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க? உள்ள வாங்கன்னு சொல்ல மாட்டியா? நீங்க முதல்ல வாங்க ஆண்டி. வாங்க வாங்க. ஐயோ, நம்பவே முடியல. நீங்க எப்படி இங்க? அப்படிதான். அம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. வந்து யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. யார் வந்திருக்காங்க? 1 ரூபி ஆண்டி வந்திருக்காங்க. சீக்கிரம் வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. என்னம்மா, நீங்களும் ஆண்டியை பார்த்ததும் இந்த மாதிரி ஷாக் ஆயிட்டீங்களா? வாங்கன்னு கூப்பிடுங்க. வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க ஆண்டி. எப்படி இருக்கு எங்க வீடு? ரொம்ப அருமையா இருக்கு. உன்ன மாதிரியே. என்ன அம்மாவும் பொண்ணு என்னையே மாறி மாறி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆண்டி. அதான். ஆமா, உங்களுக்கு எப்படி அட்ரஸ் கிடைச்சது? அன்னைக்குதான் நீ உன் அட்ரஸ சொன்னியேம்மா. தெரு பேர் மட்டும் ஞாபகம் இருந்தது. இந்த தெருவில் வந்துட்டு இந்த அயன் பண்றாரு பாரு, அவர்கிட்ட உன் அடையாளத்தை எல்லாம் சொல்லி கேட்டேன். அந்த தம்பி வீட்டு வாசல்லே கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு உனக்கு இந்த ஏரியால செல்வாக்கு இருக்கு. அது என்னோட செல்வாக்கு இல்ல, எங்க அப்பாவோட செல்வாக்கு. நீங்க வந்த நேரம் அப்பா வர வீட்ல இல்ல, வெளியே போயிருக்காரு. அதனால என்ன, நம்ம பேசிட்டு இருப்போம், அதுக்குள்ள வந்துருவாருல்ல. வந்துருவாரு. இல்லம்மா, அப்பா வரதுக்கு லேட் ஆகும், என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. இருக்கட்டுங்க, இன்னொரு தடவை வரும்போது நான் அவரை பாத்துக்கிறேன். நீங்க வரீங்கன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா நான் அப்பா அக்கா எல்லாரையுமே இருக்க வச்சிருப்பேன்ல ஆண்டி. வாஸ்து வந்தாம்மா, ஃபோன் பண்ணிருக்கணும். என்னவோ தெரியல, திடீர்னு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சா, அதுக்கப்புறம் என்ன மாய மந்திரம் நடந்ததுன்னு தெரியல, உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன். நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ முன்ஜென்மத்து பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேம்மா. பூர்வ ஜென்ம பந்தம் எல்லாம் இல்ல, இந்த ஜென்மத்திலேயே பந்தம் இருக்கு. அம்மா, வீட்டுக்கு வந்திருக்க ஆண்டிக்கு அவங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்காம என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லடா, நீ ஏதோ வெளியில போகணும்னு சொன்னல, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலா நான் ஆண்டி வீட்டுக்கு போறதுதான் உங்ககிட்ட அப்படி சொல்லியிருந்தேன். அதான் ஆண்டி என்னை தேடி வந்துட்டாங்களே. அதனால நான் எங்கேயும் வெளியே போகல, இன்னைக்கு ஃபுல்லா நான் ஆண்டி கூட தான் பேசிட்டு இருக்க போறேன். அம்மா, என்ன அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆண்டிக்கு போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வாங்க. ஆண்டி, என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல மோர்? எனக்கு மோர் போதும், டீ காஃபி எல்லாம் எதுவும் வேண்டாம், மோர் போதும்மா. கொண்டு வரேன். ஆண்டி, ஏன் கண்ணு, நீ என்ன பார்க்கணும்னு வீட்டுக்கு வரணும்னு இருந்தியா? ஆமா, பட் நீங்களே என்ன தேடி வந்துட்டீங்க.
என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் பாத்தீங்களா? நம்ம 2 பேருக்குள்ளர ஏதோ ஒரு பந்தம் இருக்கு கண்ணு. கொடுங்க கொடுங்க கொடுங்க. ம். என் கையால தான் நான் அம்மாவுக்கு மோர் கொடுப்பேன். இப்ப என்னடா கண்ணு சொன்ன? அம்மாவுக்கு என் கையில தான் மோர் கொடுப்பேன்னு சொன்னேன். என்னைய நீ அம்மான்னு சொன்ன? உன் வாயால அந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுதுடா கண்ணு. இனிமே நீ என்ன அம்மான்னு தான் கூப்பிடணும், சரியா? சரிம்மா, எனக்கும் அப்படி கூப்பிடணும் தான் ஆசையா இருக்கு. நான் அப்படியே கூப்பிடுறேன். இந்தாங்க மோர் சாப்பிடுங்க. ஆ. ஏங்க, உங்க மக என்ன அம்மான்னு கூப்பிடுறதுல உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. பொதுவா பெரியவங்கள வாங்கம்மா போங்கம்மான்னு கூப்பிடுறது இல்லையா, அந்த மாதிரி தானே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா, உங்க அக்காவும் உன்ன மாதிரியேவா? நல்லா பழகுவாளா? கீதா யார்கிட்ட வேணாலும் சீக்கிரம் பழகிடுவா. ஆனா சீதா அப்படி இல்லை. இவளுக்கு நேர் எதிர். அதிகமா பேசக்கூட மாட்டா. ஆமாம்மா, அக்கா வேற மாதிரி டைப்பு. நான் ஒரு நாள் அக்கா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ம், சரிடா கண்ணு. சரிங்க, அப்ப நான் புறப்பட்டுமா? என்ன அவசரம்? அம்மா சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பிட்டுட்டு போலாம். இல்லடா கண்ணு, நான் இன்னொரு நாளைக்கு வந்து சகவாசமா உக்காந்து சாப்பிட்டுட்டு போறேன், சரியா? இப்ப நான் வீட்டுல யாருக்கிட்டயுமே சொல்லாம வந்துட்டேன். அவங்க எல்லாம் நான் எங்கேயோ போயிட்டேன்னு தேடிட்டு இருப்பாங்க. அப்ப இன்னொரு நாள் கண்டிப்பா வரணும். நீயும் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வரணும். சரி, வரேங்க. வாங்க. அம்மா, அம்மா அனுப்பிட்டு வந்துடுறேன். வரேங்க. வாங்க. பாத்து வாங்கம்மா. பாத்து. போயிட்டு வரட்டுமா? கண்டிப்பா நீ வீட்டுக்கு வரணும். நீங்களும் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரணும். வரேம்மா. அக்காவை கேட்டுதா சொல்லு. கண்டிப்பா சொல்றேன். வரேன். வரேன். பஸ்ஸை விட்டு இறங்கணும்னு சொன்னேன். உங்களால் நடக்க முடியாது, பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காருங்க, நான் போய் வண்டி எடுத்துன்னு வரேன்னு சொன்னேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு மூச்சு வாங்குது. இப்போ கூட ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லப்பா, வண்டியில என்னால ரொம்ப நேரம் உட்காந்து வர முடியாது, கீழே விழுந்துருவேன். இப்படியே இளப்பாரி மெதுவா வந்துடுறனே. இதோ இங்கே உட்காருங்க. வாடா மாப்ள. என்னம்மா இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என்னம்மா சொன்னாரு? டேய், கிட்னியில் கல் ஃபார்மே இருக்காண்டா. மாத்திரையில் கரைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்கடா. அவ்வளோதானடா. அம்மா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, இதெல்லாம் சாதாரண விஷயம். டாக்டர் எழுதி கொடுத்த மருந்தை கரெக்டா சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிரும். மாத்திரை மருந்துக்கு தான் ரொம்ப செலவாகும் போல இருக்கேப்பா. நீங்க செலவை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், தைரியமா இருங்க.
ஏற்கனவே ஆஸ்பத்திரி செலவுக்கு நீ மில்லுல இருந்து பணம் எடுத்து கொடுத்தேன்னு ரமேஷ் சொன்னான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். ஏண்டா இதெல்லாமா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்ப? ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் எதுன்னு கேட்கும்போது நான் என்னடா சொல்றது? அதான் நீ கொடுத்தேன்னு சொன்னேன்டா. நீ ஏப்பா மில்லுக்கு போய் மேஸ்திரியை மிரட்டி பணம் வாங்கின? அதனால அப்பாவுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனை வராதா? என்னம்மா நீங்க உங்களை ஆஸ்பத்திரியில சேர்க்க பணம் வேணும்னு சொல்லி ரமேஷ் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அதை எங்க அப்பா என்கிட்ட சொல்ல மறைச்சிருக்காரு. அது தப்பு தானே? இருந்தாலும் இதனால உனக்கும் அப்பாவுக்கும். அம்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்குங்க. ஊருக்குள்ள இப்படி யாருக்காவது ஏதாவதுன்னா இப்படி ஓடி போய் உதவுற. அநியாயம் எங்க நடந்தாலும் நமக்கு என்னன்னு ஒதுங்கி நிக்காம ஓடி போய் தட்டி கேக்குற. உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம இந்த ஊர்ல உன்னை எல்லாரும் முன்கோபக்காரன் முரடேன்னு சொல்றாங்களேப்பா. அம்மா யாரு என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லம்மா. என் மனசுக்கு எது சரின்னு படுதோ, எது நல்லதுன்னு தோணுதோ அதை யாரு தடுத்தாலும் நான் நிறுத்தவே மாட்டேன். உன் நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் உனக்கு எந்த குறையும் வராதுப்பா. நீ நல்லா இருப்ப. அம்மா என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு? நான் ஒருத்தன் ரோட்ல நிக்க வச்சு பேசிட்டு வாங்கம்மா, நான் டிராப் பண்ணேன். பரவாயில்லப்பா, பக்கத்துல தானே வீடு இருக்கு. நான் மெதுவா நடந்து போயிடுறேன். அம்மாவை பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நான் சாயந்தரம் வந்து சரிடா. பார்க்கறேன். சரி வாமா போயிட்டு வாங்க. சாரிங்க, ஒரு ஹார்ன் அடிச்சிருந்தா நான் வண்டி எடுத்தேன். இட்ஸ் ஓகே. நான் அட்ரஸ் கேட்கறதுக்காக வந்தேன். நீங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுனால டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படிங்களா? ஆக்சுவலா அவன் என் ஃப்ரெண்டு ரமேஷ். பக்கத்துல இருந்தது அவங்க அம்மா. உடம்புக்கு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நீங்க பேசிட்டு இருந்ததை நான் ஃபுல்லா கேட்டேன். சோ நீங்க எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். நான் போக வேண்டிய இடத்துக்கு வழி சொன்னா போதும். அம்மா நீங்க எங்க போகணும்? துபாயில இருந்து புதுசா வந்திருக்காரு, அவர் வீட்டுக்கு தான். ஆமா, எங்க முத்தையா அங்கிள். அவர் வீட்டுக்கு போறீங்க? ம். அவர் பக்கத்தூர் தாங்க. நீங்க அங்க போய் விசாரிச்சுங்க. பக்கத்து ஊர்னா ரொம்ப தூரமா? தூரம்லாம் இல்ல. நீங்க இப்போ இதே ரோட்ல கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு கோயில் வரும். கோயிலை ஒட்டி லெஃப்ட்ல ஒரு ரோடு பிரியும். அதுல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க. ஓ, அப்ப நீங்க இவ்வளவு நேரம் சொன்னது கரெக்ட் அட்ரஸ் இல்லையா? நான் அட்ரஸ் சொல்லுங்க, ரூட்டை தான் சொன்னேன். நான் சொன்ன இடத்துக்கு போயிட்டு துபாய்க்காரர் வீடு எங்க இருக்குன்னு கேட்டு பாருங்க. சின்ன குழந்தை கூட அட்ரஸ் சொல்லும். அப்படியா? ரூட் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க? சொல்லுங்க. அம்மா நீங்க முத்தையா அங்கிளுக்கு என்ன வேணும்? அவர் பொண்ணோட ஃப்ரெண்டு சிட்டில இருந்து வர. ஓ அப்படிங்களா? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே. மகேஷ், நானும் பலவிதமா யோசனை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா எதுவுமே பிடிபட மாட்டேங்கிறது. சூடா காஃபி சாப்பிடுங்கோ, மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யும். தேங்க்யூ சார். அப்போ இப்போ நாங்க லேசியா வேலை செய்யறோம்னு சொல்றியா? ஒரு வேளை பார்த்தா அதுவும் கரெக்டு தான் சார். யூ ஆர் கரெக்ட் மகேஷ். நம்ம முயற்சியில எந்த முன்னேற்றமும் இல்லைன்னா
அதுதானே அர்த்தம். அச்சுச்சோ, நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன்னா அதுக்கு இவ்ளோ அர்த்தம் இருக்கிறதா? இந்த வக்கீல் கிட்ட எல்லாம் பார்த்து பேசணும்னு சொல்றது கரெக்ட்னு தான் தோன்றது. அதானே சுத்தி வளைச்சு கடைசியில எங்கிட்ட தானே வருவேன். நீங்க மட்டும் என்னவா, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என்னண்ட தானே வந்து நிக்கிறேன். சரி சரி, நம்ம பிரச்சனையை இதோட விடு. முதல்ல துர்கா விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டுவோம். ஆமா சார், இத்தனை நாள் மறைஞ்சிருந்த துர்கா எங்க அம்மா கோல்ட் வார் இப்போ ஓபன் ஆயிடுச்சு. அதை சமாளிக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏற்கனவே அழகம்மாவை பத்தின க்ளூ நமக்கு எதுவும் கிடைக்கல. இதுல துர்காவுக்கும் அழகம்மாவுக்கும் என்ன சம்பந்தம்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இடியாப்ப பிரச்சனை தான். எந்த நுனியை பிடிச்சு இழுக்கிறதுன்னு தெரியல. பட் அந்த நுனி எங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருக்கு. ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாம் சரிதானா? ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம எல்லாருமே மறந்துட்டோமே. எந்த விஷயம்? அழகம்மாவுக்கும் துர்காவுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிச்சோமே தவிர, அழகம்மாவும் மேகலாவோட அப்பாவும் சேர்ந்து இருக்கிற போட்டோ துர்கா கைக்கு எப்படி கிடைச்சதுன்னு யோசிச்சோமா? அந்த போட்டோ துர்கா கைக்கு எப்படி போச்சு, யாரு கொடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சா கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும்னு தோன்றது இல்லன்னா? சூப்பர் சாவித்ரி, இந்த ஐடியா எங்களுக்கு தோணவே இல்லையே. பரவாயில்ல, வர வர நீ கூட கிரிமினலா யோசிக்க ஆரம்பிச்சிட்டிய. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களை எல்லாம் சமாளிக்கணும்னா கொஞ்சம் கிரிமினலா இருந்தா தானே முடியும். ஐயோ மாமி, ஐயோ, நான் ஒன்னையும் மேகலாவையும் சொல்லலப்பா, என் அருமை ஆத்துக்காரரைத்தான் சொன்னேன். சரி சரி, போய் ஏதாவது லைட்டா டிஃபன் பண்ணி எடுத்துட்டு வா, எல்லாரும் சாப்பிடலாம். ஒன்லி 2 minutes. சாரதா, சாரதா, அப்பா அப்பா அப்பா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வந்தாங்க தெரியுமா? அப்பா இப்பதான்டா வெளியே போயிட்டு வரேன். எனக்கு எப்படிடா தெரியும்? உங்களை மீட் பண்ண வைக்கிறதுக்காக அவங்கள எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சேன் தெரியுமா? நீங்க இவ்வளவு லேட்டா வரீங்க. ஆமா, எங்க போயிட்டு வரீங்க? எவ்வளோ நேரம் தான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்குது. அதான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன். ஆமா, யார் வந்தாங்க? ஒரு முக்கியமான விஐபி வந்தாங்க. விஐபியா? ஆமா, எனக்கு. யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்னால கண்டுபிடிக்க முடியாதுமா, நீயே சொல்லு. போங்கப்பா, எப்ப பார்த்தாலும் லேசி அப்பாவாவே இருக்கீங்க. கொஞ்சமாவது ட்ரை பண்ணலாம்ல. சரி, நீ சொல்லலன்னா பரவாயில்ல. சாரதா, யார் வந்தாங்கன்னு சொல்லு. வேணாம் வேணாம் வேணாம், நானே சொல்றேன். அம்மா வந்திருந்தாங்க. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அம்மா வந்திருந்தாங்க. அவங்க எதுக்கா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க? என்ன பண்ணீங்க? அவங்க வீட்டுக்கு என்ன போக வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அப்போ அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா என்ன தப்பு? என்னம்மா இப்படி சின்ன குழந்தை மாதிரி பேசுற? பாக்குறவங்க, பழகுறவங்க, பேசுறவங்க இப்படி எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாமா? இல்லை அப்படிப்பட்டவங்க வீட்டுக்கு நம்ம போகலாமா? அதனால தான் அவங்க வீட்டுக்கு போகாத, பார்த்தாலும் பேசாதன்னு சொன்னேன். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்ல. நீங்க தான் இந்த அம்மா விஷயத்துல சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க. அதான் ஏன்னு எனக்கு புரியல. இது பாரு கீதா, இது ஒன்னும் ஆபீஸ் இல்ல, எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறதுக்கு. இது குடும்பமா. சில விஷயங்கள் புரியும், சில விஷயங்கள் புரியாது. நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் புரியுற அளவுக்கு உனக்கு அனுபவமோ பக்குவமோ போதாதடா. அதனாலதான் அனுபவப்பட்ட நாங்க சொல்றோம்,
யாரோட பழகணும் யாரோட பழக கூடாதுன்னு. புரியுதா? சரி அப்பா விடுங்க. நீங்க நல்லா தானே இருந்தீங்க. இப்ப கொஞ்ச நாளா நீங்களும் அப்பா மாதிரியே மாறிட்டீங்க. அது அப்பா பேச்ச கேட்ட நீயா மாறுவேன்னு பார்த்தேன். ஆனா நீ மாறுறதாவே தெரியல. அதனாலதான் நான் மாற வேண்டியதா போயிடுச்சு. நீங்களும் அப்பாவும் இப்படி மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? எங்கேயோ பிறந்து எங்கெங்கேயோ அனாதைங்களா தவிக்க வேண்டிய எங்களை உங்க பசங்க மாதிரி கொண்டு வந்து கண்மணி போல இவ்வளவு அழகா வளர்த்துருக்கீங்களே. இதை நினைச்சு தினம் தினம் நான் எவ்வளவு பெருமைப்படுறேன் தெரியுமா? ஆனா இந்த அம்மா விஷயத்துல மட்டும் உங்க 2 பேரோட நடவடிக்கையும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் புரிஞ்சுக்க முடியாத விதத்திலயும் அமைஞ்சிருக்கு. ஆனா நீங்க இப்படி நடந்துகிட்டதுக்காக நிச்சயம் ஒரு நாள் வருத்தப்படுவீங்க. என்னங்க இவ இப்படி சொல்லிட்டு போறா? எப்பவும் தாம் தூம்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிற கீதா. ஆனால் என்ன இவ்வளோ அமைதியாக பேசிட்டு போறா? அதை கவனிச்சியா நீ? ஆமாங்க, அவன் நம்ம நடவடிக்கை அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்குன்னு சொல்றா. ஆனா இப்ப அவன் நடந்துக்கிறது தான் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. அம்மா காஃபிமா. ஐயோ நானே கேட்கணும்னு நினைச்சேன், நீயே கொண்டாந்துட்ட. மேகலா துணி எல்லாம் அப்படியே இருக்கு, அதை கொஞ்சம் அயன் பண்ணி வச்சிரேன். சரிங்கம்மா, சமையலெல்லாம் முடிச்சிட்டு பண்ணிடுறேம்மா. என்ன சமையல் பண்ண போற? நீங்க சொல்லுங்கம்மா, பண்ணிடலாம். அதானே. பூஜை ரூம்ல யாரு? மணி அடிக்கிற சத்தம் கேக்குது. ஐயோ தெரியலையேம்மா. என்ன அதுக்கு போய் பயந்து சொல்ற? இல்ல, ஏற்கனவே இந்த வீட்ல ஒரு பெண் சாபம் இருக்குன்னு துர்காம்மா சொல்லியிருக்காங்க. அம்மா, சாம்பிராணி வாசனை ஊதுபத்தி வாசனை எல்லாம் வருதுமா. ஆமா, மேகலா ஆபீஸ்க்கு போயிட்டா. துர்காவுக்கு சாமி கும்பிடுற பழக்கமே இல்ல. அப்ப யார் சாமி கும்பிடுறா? அம்மா வேண்டாமா, பயமா இருக்குமா. ஏய், நான் தான் இருக்கேன், இல்ல எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டு பா. இல்லம்மா, ஏற்கனவே துர்காமாவுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சு, பூசாரி கூட்டு வந்து விரட்டினீங்க. இப்பவும் அதே மாதிரி ஏதாவது காத்து கருப்பு பூந்திருந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் மட்டும்தான் தனியா இருக்கோமா. அதனாலதாம்மா சொல்றேன். அப்படியே போட்ட என்ன சரி, நீ காத்து நான் கருப்பு. காத்து கருப்பெல்லாம் எப்படி சாமி ரூமுக்கு போகும்? பைத்தியக்காரி வா வா. அம்மாவா வந்துட்டீங்களாம்மா? இந்தாங்கம்மா, எடுத்துக்கோங்கம்மா. என்ன அப்படி பாக்குறீங்க? தொட்டு கும்பிடுங்க. எல்லாம் மேகலாக்காகத்தான். மேகலாக்காகவா? என்ன சொல்ற? முதல்ல தொட்டு கும்பிட்டுட்டு விபூதி குங்குமம்லாம் எடுத்துக்கோங்கம்மா, நான் சொல்றேன். என்ன செல்வி, நீயும் எடுத்துக்க வா. நெல்லு என்ன என்னைக்கு இல்லாத திருநாளா? பூஜையெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு, அதுவும் மேகலாக்காகன்னு சொல்ற. என்ன உன் திட்டம்? அம்மா, நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் இந்த பூஜை மேகலாக்காகத்தாம்மா. அதுவும் குறிப்பா மேகலாவோட கல்யாணத்துக்காகத்தான். எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு யார்கிட்டயோ பேசிட்டு இருந்திய போன்ல. அந்த பண்ணாட கொடுத்த ஐடியாவா அது? ஏமா எல்லாத்தையும் இந்த மாதிரி தப்பாவே பார்த்துட்டு இருக்கீங்க? நல்லது நினைக்கவே மாட்டீங்களா?
நினைக்கலாம். எங்க இருந்து நினைக்கிறது? நல்ல பாம்பு கூட பாலை குடிச்சிட்டு விஷத்தை தான் கக்குது. அது மாதிரி தான் நீ. என்ன, நீ கொஞ்சம் அழகான நல்ல பாம்பு, அவ்வளவுதான். நீங்க என்ன எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போங்க. ஆனா இப்ப நான் இந்த பூஜை பண்ணது மேகலா கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக தான். இரு. அன்னைக்கு அப்படிதான் மேகலா கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக கோயில் போயிட்டு வந்தேன்னு. இன்னைக்கு என்னடான்னா மேகலா கல்யாணம் தடையில்லாம நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக நீ பூஜை பண்ணேங்கிற. என்னதான் உன் பிளானு? இங்க பாருங்க, நான் எந்த பிளானுமே பண்ணல. எல்லாம் மேகலாவோட தலையெழுத்து விதி. ஏய், நீ சதி பண்ணிட்டு விதி மேல ஏன் பழிய போடுற? நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லலான்னு தாமா இருந்தேன். ஆனா நீங்க தான் இதே மாதிரி என்ன நம்பாம டென்ஷன் பண்ணி என் கோவத்தை தூண்டி விட்டுட்டீங்க. அதனால தான் நான் சொல்லாம அப்படியே விட்டுட்டேன். இப்பவாவது என்ன முழுசா பேச விடுங்கம்மா. குறுக்க நீங்களே பேசிட்டு இருக்காதீங்க. சொல்லு, என்னதான் பேச போற? பேசு. அன்னைக்கு நான் கோயில் குருக்கள் கிட்ட மேகலாவோட பேரு, ராசி, நட்சத்திரம்லாம் சொல்லி கல்யாணத்துக்காக நான் அர்ச்சனை பண்ண சொன்னேன். அப்போ குருக்கள் இந்த பேரு, ராசி, நட்சத்திரத்துக்கு கால நேரம் சரியில்லை, இப்போதைக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டாருமா.